எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு வெளியாகி இருக்கிற விடாமுயற்சி 1997 வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரசல் கேத்தலின் இவங்க நடித்து வெளியாகிடுச்சு. அந்த படத்துடைய ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்துக்கும் பிரேக் டவுனுடைய ஒரிஜினல் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இதில் வந்துட்டு பாடல் காட்சிகள் ஒரு 3-4 பாட்டு சேர்த்துருக்குறாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய சேர்த்துருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரவ் அண்ட் அஜித்துடைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் வந்துட்டு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் நிறைய கதாபாத்திரங்களை பெருசாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரிஜினல் வெர்ஷனில் வந்துட்டு ஒரு வேன் டிரைவர் தான் வந்துட்டு அந்த கேத்தலினை வந்து கடத்திக்கிட்டு போவார். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அண்ட் ரெஜினா கசாண்ட்ரா இந்த பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரிஷாவை தட்டி தூக்குறாங்க. பெருசாக ஒன்றும் இந்த படம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை ஏன் அஜித் வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னு தெரிய வரல. பட் ஒரு சுமாரான கதை தான். படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் வந்துட்டு ஓப்பனிங்லேயே ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் பார்க்கறது ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு. திரிஷா கூட வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் படத்தில் 2 பேரையும் ஒன்றா பார்த்த மாதிரி இந்த படத்தில் அகைன் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போட்டு இழுத்து வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரிஜினல் வெர்ஷன் நான் வந்துட்டு ஹாலிவுட் படம் கர்ட் ரசல் நடித்த அந்த பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக 1 இயர் 1.5 இயர் இருக்கும் முன்னாடி நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்ததுனாலே நம்ம தெரில இந்த படம் எனக்கு வந்துட்டு ரசிக்க முடியல. எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீன் இவங்க அதிகமாக கோத்துருக்குறாங்க, எந்த இடம்லாம் இவங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு அப்பட்டமாக பார்க்க முடியுது. இந்த கதையை போய்ட்டு ஏன் அஜித் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரிய வரல. பட் மகிழ் திருமேனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்டிமேட்டான ஒரு இயக்குனர் அவருடைய படமே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைஸாகவும் சரி இந்த ஸ்க்ரீன் பிளேவும் சரி பக்காவாக பண்ணுவார். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய தடையற தாக்க அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோகன்தாஸ் அருண் விஜய் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன தான் பெரிய பெரிய படங்கள் அருண் விஜய் நடித்தாலுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு பெரிய ஹீரோ அந்தஸ்தும் ஒரு கண்டினியூவாக படமும் வந்து பார்த்தீங்கன்னா அமைய மாட்டேங்குது. ஸோ தடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனியோட ஒரு பெரிய பிராண்டு மூவி அப்படின்னு சொல்லலாம். பிராண்டு மூவின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது நீங்கள் கேட்கலாம். அந்த படத்தோடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த படத்தை அந்த கதையை வந்துட்டு ரீமேக் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடம் வந்துட்டு ஒரு பிராண்டட்னு சொல்லலாம் மகிழ் திருமேனிக்கு. அதேமாதிரி சமீபத்தில் கழகத் தலைவன் கூட எக்ஸ்ட்ரானரியான ஒரு படம் கொடுத்தாரு. நல்ல அல்டிமேட்டான படம். ஆரவுக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி உதயநிதி ஸ்டாலினுக்கும் சரி ஒரு நல்ல படம் சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு அஜித்துக்கு படம் பண்ணியிருப்பார். பட் அஜித்தோடைய கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை தேர்ந்தெடுத்து சொன்னதுனால இந்த கதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் பண்ண முடியும். அந்தந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுனை கொண்டாந்து உள்ளே விட்டுருக்குறாங்க, ஆரவ் கொண்டாந்து உள்ளே விட்டுருக்காங்க, திரிஷா, ரஜினா காசாண்ட்ரா படத்தை கதாபாத்திரம் வந்து போனால் படத்தில் ஒரிஜினல் வெர்ஷன்லேயே கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு ரஜினா காசாண்ட்ரா கதை இன்னும் அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ண. குறிப்பாக பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கல. ஓரளவுக்கு பிஜிஎம் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் பிஜிஎம் இருக்குது. அனிருத் வந்துட்டு இதுலேயும் சொதப்பிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை சொல்ல போனால் அஜித் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக நம்மளே வந்து பேசுவானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை அஜித்துக்கு தேவையில்லை. இன்னும் ஒரு நல்ல கதையை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனியே வந்துட்டு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு. அஜித் ஓகே சொல்லியிருந்தா. பட் அஜித்துடைய தலையீட்டுனால தான் இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்ததுனால எனக்கு இந்த வெர்ஷன் பிடிக்கலையோ இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தை பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு வேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு முறை யூடியூப்பில் வந்துட்டு பிரேக் டவுன் படம் இருக்குது. ஸோ ஒரு முறை நீங்களும் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறதோடைய அந்த கம்பாரிசன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இறைவன் நாடில் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.